இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் சொந்தங்களே வணக்கம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்பதற்கமைவாக ஒன்றிணைந்த அணிசேர் பசுமை இல்ல குழாமினரின் புதியதோர் உதயமாக பசுமை இல்லத்தின் 30வது பசுமை கிராமம் உருவாக்கம் பெற்றுள்ளது. தன்னிறைவு பொருளாதாரத்தின் உச்சம் தொட்டு எம் உறவுகள் நிறைவான வாழ்வை காண வேண்டும் என்கின்ற இலக்குடன் பயணிக்கும் பசுமை இல்லத்தின் செயல் திட்டங்கள் வடக்கிலும் கிழக்கிலுமாக பல பரிமாணங்களை கொண்ட வளர்ச்சி பெற்ற செயல்பாடுகளை தன்னகத்தே கொண்டு நகர்கிறது. இக்கால பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் 38ஆம் கிராமம் இன்று முதல் பசுமை கிராமமாக உருவாகும் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜேர்மன் டோர்ட்மூண்ட் நகரில் வாழ்ந்து வரும் சிறந்த சமூக சேவையாளர் வி சபீஷன் அவர்களின் நிதி பங்களிப்பில் இக்கிராம மக்களுக்கான கமுகு, மா, கொய்யா, மாதுளை, தேசி, பலா, ஈரப்பரா, ஜம்பு, கோப்பி, கருவாய் என பல வகை பயன் தரும் மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. போரதீவு பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவின் 38ஆம் கிராமத்தின் மக்களுக்கான இவ்வேலை திட்டம் 26 பயனாளிகளுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. இம்மரக்கன்றுகளை வழங்கி வைக்கும் நிகழ்வில் மங்கள விளக்கேற்றலுடன் நடைபெற்றுள்ள இந்த நிகழ்வில் கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் கந்தசாமி சந்திரமோகன் நவயல் நகர் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் உங்களுக்கு வழங்கப்படும் பழமரக்கன்றுகளை பயன் தரும் வகையில் நீங்கள் இதனை சரியான முறையில் நடப்பட்டு பராமரித்து இதன் பயன்களை பெற வேண்டும் என்பதற்காக இந்த கிராமம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை வழங்கும் அனுசனையாளர் வி சபீஷ் அவர்கள் ஜெர்மனி டோர்ட்மூண்ட் நகரில் வாழ்ந்து வரும் சமூக சேவையாளர் உங்களுக்கான உதவிகளை வழங்கியிருக்கார். இது அவரில் அங்கிருந்து உங்களுக்காக வழங்கியிருக்கார். அவரும் நீங்கள் நல்லாக செய்து பயன்பெற வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதை நீங்கள் அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய உதவி இதை பராமரித்து நல்ல முறையில் நீங்கள் பயன்பெற்று வாழ்வார உதவியை உயர்த்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். கிராம சமுர்த்தி உத்தியோகத்தர் பொன்னம்பலம் சிவஞானம் இவங்க வடக்கு கிழக்கு 8 மாவட்டத்தில் இவங்களோட செயற்பாடு இப்போ நடந்து கொண்டிருக்குது. இப்போ எங்கேயோ இருந்து ஒரு ஜெர்மனியிலிருந்து உங்களுக்காக ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சமாயும் நம்மளோட கிராமத்துக்கு தத்தெடுத்திக்க 31வது கிராமத்தில். அப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் இந்த 3ஆம் வட்டாரத்தார்கள் செய்கிற செயற்பாடு நம்மளோட 6 வட்டாரத்துக்கும் போகிறதுக்கு உங்களோட செயற்பாடு தான் முக்கியம். நீங்கள் எவ்வளவு ஊக்கமாக இந்த கண்டுகளை வளர்த்து அவங்களோட உதவிகளை பெற்று எவ்வளவு செயற்பாடு செய்கிறீங்களோ நாங்களும் அதை மேன்மேலும் அறிவித்து உங்களுக்கும் நன்மையாகி இந்த 32ஆம் கிராமத்துக்கு ஃபுல்லாக நன்மையை பெற்றுக் கொடுத்து இந்த புதைப்பட்டுக்கு நன்மை எடுத்து தரக்கூடிய அளவுக்கு இந்த கண்டுகளை வளர்த்தெடுக்க வேண்டும். வடக்கு கிழக்கு பசுமை இல்ல இணைப்பாளர் வினோத்குமார் வீணா சபேசன் ஜெர்மன் டான்மூர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் உதவி செய்திருக்கிறார். அவர் அங்கேயும் ஒரு சமூக சேவையாளர் சிவில் சொசைட்டி ஒன்றை வச்சு கொண்டிருக்கிறார் ஜெர்மனில். அந்த வகையில் அவர் அங்கேயும் ஒரு சிவமைப்பை வச்சுக்கிறதால பல கேள்விகளுக்கு மத்திய தான் இந்த உதவி எங்களுக்கு தந்திருக்கிறோம். இப்படித்தான் நாங்கள் பொருளாதார கொஞ்சம் தான் கட்டியில் போகணுமே தவிர அது மக்களுக்கு தெளிவாக இருக்கணும் முதல்பட்ட. அதுக்காக தான் நான் திருப்பி ஒன்றை சொல்லுவேன், பசுமை வளர்ப்போம் வறுமை ஒழிப்போம் என்றால் அது உங்களோட கையிலான் இருக்குது, எங்களோட கையில் இல்லை. நாங்கள் ஒரு ஏணியாக தான் இருக்கிறோம், நீங்களான் கொடியேற்றவன் மேலவரி. வடக்கு கிழக்கு துணை இணைப்பாளர் அருள்ராஜா உண்மையிலே இந்த பலன் தரும் மரக்கன்றுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வில் முக்கியமாக நாங்கள் சொல்ல போனால் உங்களுடைய இந்த சிறு பிள்ளைகள் இருந்து வயது வரையும் உங்களுக்கு பராமரிப்பதற்கான ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் இன்று வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதை உங்களுடைய மனதில் முற்றுமுழுதாக நெஞ்சில் நீங்கள் வைப்பீர்களானால் இந்த கிராமத்துக்கு இன்னொருத்தர் உதவி செய்ய வேண்டிய தேவை அவசியம் இல்லை. இங்கே இருக்கின்ற 26 பயனாளிகளும் சரியான முறையில் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோட இந்த கருத்துரையினை நான் நிறைவு செய்கிறேன். பசுமை இல்ல கிழக்கு மாகாண இணைப்பாளர் சாந்தன் நீங்கள் இந்த கையேந்திர சூழ்நிலையில் இருந்து அல்லது வேறு யாரை எதிர்பார்க்கிற அந்த நிலையிலே இருந்து உங்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும். உங்களுக்கு தேவையான தேவைகளை உங்களுடைய அளவிலே இருந்து உங்களுடைய காணிகளில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி நாங்கள் சில கட்டமைப்புகளை வேலைகளை நாங்கள் செய்து வரோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உங்களுக்கு இங்கே தந்திருக்கிறோம். பயன் தரக்கூடிய அனைத்து வகையான பழக்கண்டுகளையும் நாங்கள் தாரோம். ஏன் அனைத்து வகையான பழக்கண்டுகளையும் நாங்கள் உங்களுக்கு தாரோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு பழமரம் ஏதோ ஒரு மாதத்தில் காய்க்கும்.
அப்படித்தானே? அவன் மாங்காய் என்று சொன்னால் மே மாதம் என்று சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஏதோ ஒரு பழக்கண்டு அந்த மரம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாதத்தில் காய்க்கிற நேரம் உங்களுக்கு அதுக்கான வருமானங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக இப்போ ஒரு கிலோ தேசிக்காய் வந்து 2000 ரூபாய். ஒரு தேசிக்காயினுடைய விலை 70-80 ரூபா போகுது. என்ன இப்போ நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னாலும் அப்படிதான். இப்படியான அந்த தேவைகளை எல்லாம் நீங்கள் உங்களோட உழைப்பிலிருந்து கொண்டு வெளியில் கொடுத்து தான் பண்ணுறீங்க. அப்போ அந்த தேவைகள் எல்லாம் உங்களுடைய அளவுக்குள்ளே உங்களோட காணிக்குள்ளேயே வரப்போகுது. ஆகவே எங்களுடைய தாயக பரப்பிலிருந்து புலம்பெயர்ந்து போய் ஜெர்மனியில் இருக்கிற தம்பி சபேசன் அவர்கள் இப்போ உங்களுடைய வாழ்வியல் ஒரு மாற்றம் பெற வேணும் என்பதற்காக அவர் ஒரு சிறந்த சமூக சேவையாளராக அவர் உடனடியாக இந்த கிராம மக்களுடைய நிலைமையை விளங்கி உண்மையை விளங்கி உடனடியாக உதவி செய்ய சொல்லியிருக்கிறார். அவர் உன்னிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பார். பார்த்து நீங்கள் நல்லா செய்கிற போது நல்லா பயணிக்கிற போது அவருடைய உதவி திட்டம் உங்களை நோக்கி தொடர்ந்தும் பெறும். பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த வறுமை கோட்டிருக்கிற மக்களுக்கு இந்த இவ்வளவு மரக்கன்றுகளையும் இவ்வளவு மெனக்கட்டு வந்து எங்களுக்கு இவ்வளவு உதவியை செய்வாங்கன்றதுக்காக உண்மையாக அந்த சபேசன் அண்ணாவுக்கு இந்த 38ஆம் 3ஆம் வட்டார மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபேசன் அண்ணா அவர்களுக்கும் எங்கள் கிராம சார்ந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த உதவியை வழங்கிய சபேசன் அண்ணா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து பசுமை இல்லம் சார்பாக அனைவரும் பசுமை இல்லம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறர் வாழ வழிகாட்டும் உன்னத பணியில் தன்னையும் இணைத்து பங்காற்றி 30வது பசுமை கிராமம் உருவாக நிதி அனுசரணை வழங்கிய ஜேர்மன் டோட்மோண்ட் நகரில் வாழ்ந்து வரும் சமூக சேவையாளர் வி சபேசன் அவர்களுக்கு பசுமை இல்லத்தின் இனிய நன்றிகள். பசுமை இல்லம், பசுமை வளர்ப்போம், வறுமை ஒழிப்போம் என்னும் எங்களுடைய தாரக மந்திரத்திற்கு ஏற்றால் போல் எங்களுடைய ஒவ்வொரு செயற்திட்டங்களுக்கும் பல்வேறுபட்ட உதவிகளை ஜெர்மனி வாழ் உறவுகள் கைகோர்த்து செயற்படுத்தி வருகின்றார்கள். அவ்வாறு பசுமை இல்லத்தினூடாக இதுவரை காலமும் 31 பசுமை கிராமங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனிய வாழ் உறவுகளான நந்தன், நாதன், ஸ்ரீ, சதீஷ்குமார், ராகுலன், ரகு, ஜெயந்தன், திலீபன், பிரதீஷ், வாகிசன் ஆகியோருடைய நிதி பங்களிப்பில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பிளக் குடியிருப்பு பசுமை கிராமமாக உருவாக்கப்பட்டிருந்தது. வீட்டு தோட்டம் தந்தது பசுமை இல்லத்தால் நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்தினோம். பசுமை இல்லத்துக்கு நன்றி. அதே மாதிரி இன்னும் நாங்கள் வளரணும்னா யாழ் மாவட்டத்தின் மாவைக்கலட்டி கிராமம் பசுமை கிராமமாக உருவாக்குவதற்கு ஜெர்மனிய வாழ் உறவுகளான நித்யானந்தம், சதாசிவம் தன்னுடைய நிதி பங்களிப்பினை மேற்கொண்டிருந்தார். பட்ஜெட்டுகள் வந்து தோட்டங்கள் தோட்டங்கள்லாம் செய்கிறது எங்களுக்கும் அப்படி இருந்தும் இப்போ பசலை அப்படியே இது போட்டு தோட்டங்களை செய்து மாங்கண்டு, கிலாக்கண்டு, பப்பா கண்டு, கொய்யா கண்டு, மிளகாக்கண்டு எல்லாம் கண்டு மிளகாக்கண்டால் விரியோசனை கொடுத்து நாங்கள் மரவள்ளிக்கு கண்டது அதுவும் வச்சு நாங்கள் விரியோசனை வந்து இப்போ பிடிங்கி பகுதி வைத்திருக்கிறோம். மற்றது பப்பா மரம் காய்ச்சல் வாங்கிட்டு தேதி நிற்கிது. தென்னம்பிள்ளையால் நல்ல வேலை நிற்கிறது. திருகோணமலை மாவட்டத்தின் மெர்சி கிராமம் பசுமை கிராமமாக உருவாக்குவதற்கு ஜெர்மனிய வாழ் உறவுகளான பொன்னம்பலம் கெங்காதரன், தலபாலசிங்கம் கோபிநாத் ஆகியோர் தங்களுடைய நிதி பங்களிப்பினை செய்திருந்தார்கள். மரக்கன்றுகளும் வளர்க்கப்பட்டது. அதில் வாழை, பப்பாசி, வரவள்ளி ஆகியதுனால நாங்கள் பெரும் பயனடைந்திருக்கோம். தோட்டங்களுக்கு கத்தரி, தந்த தக்காளி பயனடைந்திருக்கோம். இந்த மரக்கன்றுகள் தந்த பசுமை இல்லத்தால் மரங்கள் எல்லா வகையான மரங்களும் தந்து அதனால் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். அதில் பேக்குகளும் திரும்பவும் வேண்டி அந்த பேக்குகளாலையும் கண்டுகள் எல்லாம் வச்சு கத்தரி, கறிமிளகாய், தக்காளி, மிளகாய் கண்டு எல்லாம் வச்சு மிளகாய் கண்டு சத்து மிளகாய் படுத்திருக்கிறேன். சத்து மிளகாய் கொடுத்துருக்கிறேன். நல்லா பயன் தந்திருக்குது பசுமை இல்லத்தால். மன்னார் மாவட்டத்தின் குருவிலான் கிராமம் பசுமை கிராமமாக உருவாகுவதற்கு லலிதா மோகன், ஞானேஸ்வரன் கயல்வெளி ஆகியோர் தங்களுடைய நிதி பங்களிப்பினை செய்திருந்தார்கள். பசுமை இல்லத்தால் நாங்கள் வீட்டு தோட்டம் செய்வதற்காக
நஞ்சற்ற மரக்கறிகளை செய்து நாங்கள் உணவுக்கு பயன்படுத்துவதற்காக பசுமை இல்லம் வந்து எங்களுக்கு பழமரக்கன்றுகள், தென்னங்கன்று, மாங்கன்று, மாதுளங்கன்று, மரவள்ளிகள், மிளகாய்க்கன்று, கத்தரி, தக்காளி போன்ற மரக்கறி வகைகளும் தந்து எங்களை ஊக்குவித்து கொண்டு வந்தது. இப்போது நாங்கள் எங்களுக்கு இந்த பக்கெட்டுகள் தந்து அதில் நாங்கள் நல்ல லாபங்களை, நல்ல பச்சை மிளகாய் இதுகளை நல்லா இதாக வாங்கி நாங்கள் எங்களோட வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்தி கொண்டோம். ஜெர்மனிய வாழ் ரவிசங்கர் அவர்களுடைய நிதி பங்களிப்பில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பசுமை கிராமமாக உருவாகியிருந்தது செஞ்சோலை கிராமம். அனைவருக்கும் வணக்கம். பசுமை இல்லத்தால் எங்களுக்கு வந்து தோட்ட மரக்கறி கன்றுகள் தந்தது. அதில் கத்தரிக்காய், மிளகாய், தக்காளி இதெல்லாம் நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம். அதை விட வாழை, முருங்கை, மற்றது மரவள்ளி இதாலே நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம். பசுமை இல்லத்தால் எங்களுக்கு மிளகாக்கண்டு, கத்தரிக்கண்டு, தக்காளி கண்டு, மற்றது பப்பாசி இதால் நான் மிளகா கண்டாலேயே இப்போ ஒரு 500 ரூபாய்க்கிட்ட விற்று நான் சேமித்து வச்சிருக்கிறேன். சரிக்கா. அப்போ நல்ல விஷயம் அது. நீங்கள் திரும்ப கத்தரிக்காய் எங்களோட வீட்டு தேவைக்கு எல்லாம் எடுத்துறாங்க. இன்னும் இருக்குது. மற்றது முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிகுணம் கிராமம் பசுமை கிராமமாக உருவாகுவதற்கு பிராங்க்ஃபர்ட் தமிழ் மன்றம் தங்களுடைய நிதி பங்களிப்பினை செய்திருந்தார்கள். கடையில் இது வரைக்கும் நான் கத்தரிக்காய் வாங்கியது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு நான் திரும்பவும் மறுபடியும் அதை வச்சிருக்கிறேன். அதனால் நான் எவ்வளவோ பிரயோசனங்கள் எடுத்திருக்கிறேன். காலத்தில் இந்த பப்பாக்கள் அதுகளெல்லாம் வச்செல்லாம் பிரயோசனமாக எடுத்திருக்கிறேன். பசுமை இல்லத்தில் தந்த பயிற்சி அவ்வளவும் உற்பத்தியாகி அதை விற்பனை செய்கிறதும் கறி எடுத்துருக்கோம். அது ஊன்றி முடிய திருப்பி நாங்கள் காசு கொடுத்து விலகி வேண்டி கன்றுகள் உற்பத்தியாகி வச்சிருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி ஒன்றும், தண்ணி வசதி நேரம் வத்திடும், மோட்டர் வசதி ஒன்றும் இல்லை. கையால் தான் நாங்கள் செய்கிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் பாவட்கொடிச்சேனை கிராமம் பசுமை கிராமமாக உருவாகுவதற்கு வாசன் மற்றும் வேந்தன் ஆகியோர் நிதி பங்களிப்பு செய்திருந்தார்கள். பசுமை இல்லம் சிறிய வாழ்வதற்காக இதை நாங்கள் செய்து மேம்படுத்துவதற்காக அந்த வகையில் எங்களுக்கு மென்மேலும் எங்களுடைய வறுமை இல்லாமல் நாங்கள் எங்களுடைய இந்த பயிர்களை நல்லபடியாக எடுப்போமாக இருந்தால் இதிலே நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். வவுனியா மாவட்டத்தின் புதிய மணிபுரம் கிராமம் பசுமை கிராமமாக உருவாகுவதற்கு தங்களுடைய நிதி பங்களிப்பினை செய்திருந்தார்கள் கிரீஃபோல்ட் இந்து கலாச்சார மன்றத்தினர். திருகோணமலை மாவட்டத்தின் பெரியகுளம் நிலாவளி பகுதி பசுமை கிராமமாக உருவாகுவதற்கு பாலகுமாரன், கிருதாம்பிகை, சதீஷ்குமார், தர்சினி, புவனேஸ்வர சுந்தரம் ஆகியோர் தங்களுடைய நிதி பங்களிப்பினை செய்திருந்தார்கள்.
வணக்கம். நான் பசுமை இல்லத்தினுடைய வடகிழக்கு துணை இணைப்பாளர் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் அவதானித்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து 8 கிராமங்களை தெரிவு செய்திருக்கிறோம். இந்த 8 கிராமங்களும் மிகவும் சிறப்பான முறையில் இந்த பயிர்க்கன்றுகளை நாட்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இந்த புலம்பியர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் இந்த புதிய கிராமங்களை உருவாக்கியமைக்காக அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். உண்மையிலே இது முடிந்து விட்ட விடயமாக நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்காது. ஏனென்று சொன்னால் பலன் தரும் மரக்கன்றுகளை இந்த பசுமை இல்லம் வழங்கி அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்காணிப்பது ஊடாக நாங்கள் பெருமளவான அவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வீட்டு தோட்டத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கிறோம். ஆகவே இந்த புலம்பியர் வாழ்கின்ற மக்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நான் கிழக்கு மாகாண இணைப்பாளர் சாந்தம் கைக்கிறேன். நாங்கள் வடகிழக்கு கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு அம்பாறை குணமலை உள்ளடங்களாக இல்லாமல் 16 கிராமங்களை எங்களுடைய மக்களின் உதவியோடு தத்தெடுத்து இந்த கிராமங்களை நாங்கள் பசுமை கிராமமாக உருவாக்கி வரோம். அந்த அடிப்படையிலே இந்த கிராமங்களை உருவாக்குற மட்டும் இல்லாமல் நாங்கள் சகல இடங்களிலேயும் எங்களுடைய கண்காணிப்பு பொறுமுறையின் ஊடாக பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தி நாங்கள் ஏற்கனவே செய்யப்பட்ட கிராமங்களிலே இருந்து பயன்பெறக்கூடிய அளவிலே நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்னும் பல கிராமங்கள் மட்டக்களப்பு மாவட்டங்களில் இருக்கிறது. நாங்கள் பேசுகின்ற இந்த கிராமத்திலே இருக்கின்ற அயல் கிராமங்களும் நிறைய இருக்கிறது. இந்த கிராமங்களில் பாரிய வறுமை கோட்டுகளில் வாழுகின்ற மக்களை இனம் கண்டு அந்த மக்களுடைய வாழ்வியலில் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், அந்த மக்களுடைய வாழ்வியல் இருக்கிற வறுமை தாண்டவமாடுகிறது, அந்த நிலையை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே பசுமை இல்லம் கிழக்கு மாகாணங்களிலே பாரிய அளவிலான வேலைத்திட்டங்களை செய்து வருகிற அந்த முறையில் இந்த கிராமத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் பல கிராமங்களை செய்வதற்கும் பாரிய முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்கள் உதவுகின்ற பொழுது எங்களுடைய மக்களில் பாரிய மாற்றங்களை பசுமை இல்லத்தால் ஏற்படுத்த முடியும் என்பதிலே மாற்றமில்லை. நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். பசுமை இல்லமானது வடக்கு கிழக்கு பூராகவும் 31 பசுமை கிராமங்களையும் 1300க்கும் மேற்பட்ட பசுமை பயனாளிகளையும் உருவாக்கியிருக்கிறது. அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இவ்வாறு நாங்கள் பலம் பெற்று செல்வதற்கான உந்து சக்தியாக இருப்பது எங்களுடைய புலம்பெயர்த்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அவர் நிதி பங்களிப்பில் இவ்வாறு நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றோம். ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற எங்களுடைய இந்த பசுமை கிராமங்கள் 31 தற்பொழுது மிகவும் வளர்ச்சியடைந்து வருகின்றது. எனவே இந்த உதவி செய்கின்ற உறவுகள் அனைவருக்கும் நாங்கள் பசுமை இல்லத்தினராக வடகிழக்கு இணைப்பாளர்கள் நன்றி தெரிவிக்கிறோம். உறவுகள் வாழ கரம் கொடுக்கும் உங்கள் எண்ணங்கள் நனவாக பசுமை இல்லத்துடன் நீங்களும் இணைந்திடலாம். பசுமை வளர்ப்போம், வறுமை ஒழிப்போம் என்ற இலக்குடன் பயணிக்கும் பசுமை இல்லத்தின் நீண்ட தூர பயணத்தில் நீங்களும் அணிசேர எம்முடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.